தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் புதிய வருட ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை ஒரு விசை கூட உங்களுக்கு உரித்தாக்குகிறோம். சகல நன்மைகளாலும் சகல இரக்கங்களாலும் இந்த கிறிஸ்மஸ் நல்நாளிலே இயேசு பிறந்த நல்ல நோக்கம் உங்கள் ஒவ்வொருவரிலும் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிறிஸ்மஸ் நல்நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு தந்த இந்த தருணத்திற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ கிறிஸ்மஸ் செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருடம் என்ற உள்ளத்திலே தொனித்த இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். இயேசுவினுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட 5 சொப்பனங்களை மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். 1 அதிகாரம் 19, 20 வசனத்திலே வாழ்க்கையை குறித்த சொப்பனம் என்கிற ஒரு சொப்பனத்தை குறித்து படிக்கிறோம். 2 அதிகாரம் 12 வசனத்திலே வழியை மாற்றின சொப்பனத்தை குறித்து படிக்கிறோம். 2 அதிகாரம் 13வது வசனத்திலே வஞ்சகத்திற்கு தப்பிக்க செய்த சொப்பனத்தை குறித்து படிக்கிறோம். மத்தேயு 2 அதிகாரம் 19 வசனத்திலே வல்லமையின் சொப்பனத்தை குறித்து, ஏரோதின் மரணத்தை பற்றிய சொப்பனத்தை குறித்து படிக்கிறோம். இதோடு மாத்திரமல்ல, 2 அதிகாரம் 22, 23 வசனத்திலே வளர்ச்சியின் சொப்பனம், பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற சொப்பனத்தை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலே கிறிஸ்மஸும் இயேசுவின் பிறப்பும் சொப்பனங்களும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சொப்பனங்கள் எப்படி உண்டாகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரசங்கியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 3வது வசனத்திலே படிக்கும்போது பிரசங்கி விதமாக சொல்லுகிறார், தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். தொல்லைகளின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. சில நேரங்களில் ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே யோசித்து, ஒன்றை குறித்தே போராடி கொண்டிருக்கும் போது சில சொப்பனங்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பையன் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறான், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் அப்படின்னா இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுற மாதிரியும், அந்த எக்ஸாமில் சென்டம் எடுக்கிற மாதிரியும், அவன் அவார்டு வாங்குற மாதிரியும், அப்படிலாம் அவனுக்கு சொப்பனங்கள் வரும். சில அதைரியமான சொப்பனங்களும் வரும், தைரியப்படுத்துகிற சொப்பனங்களும் வரும். இது காரணம் பரீட்சை என்கிற தொல்லை. இதே போலதான் தொல்லையின் திரட்சினால சிலருக்கு சொப்பனம் பிறக்குமா. இதே பிரசங்கின் புஸ்தகம் 5 அதிகாரம் 7 வசனத்திலே அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது போல என்று படிக்கிறோம். சில சொப்பனங்கள் மாயையான சொப்பனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொப்பனம் பார்ப்போம், அது கண்டு சிலர் மறந்துடுவாங்க. அது மாயை, ஏமாற்றுகிற ஒரு சில சொப்பனங்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சில சொப்பனங்கள் உண்டாகிறது. என்னை பொறுத்த மட்டிலே பிரசங்கியின் அனுபவத்தை விட யோவேல் தீர்க்கதரிசி 2 அதிகாரம் 28 வசனத்திலே சொல்லும்போது, யோவேல் தீர்க்கதரிசி தன் தீர்க்க தரிசனமாய் சொல்லும்போது 2:28 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற அதே வார்த்தையை அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 17 வசனத்திலேயும் படிக்கிறோம். அங்கே படிக்கும்போது
பரிசுத்தாவி ஊற்றப்படும் போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது சொப்பனங்களை, தரிசனங்களை காண்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சொப்பனங்கள் பரிசுத்தாவியானவர் மூலமாயும் உண்டாகிறதை நமக்கு படிக்கிறோம். பிரசங்கி சொல்வதையே எடுத்துக்கொள்கிறதை விட பரிசுத்தாவியானவர் நம்மை சொப்பனங்களினாலே, தரிசனங்களினாலே கர்த்தர் நம்மை போதிக்கிறார், உணர்த்துகிறார், வழி நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி வேதத்திலே சொப்பனங்கள் பிறக்கக்கூடிய சில காரணங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே, யோபின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கனநித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமையை அடக்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மனிதனுக்கு நல்ல நித்திரையை, கன நித்திரையை இறக்கி படுக்கையிலே அயர்ந்திருக்கையில், டீப் ஸ்லீப்பிங், நல்ல தூக்கத்தில் கர்த்தர் சொப்பனத்திலே அவனோடு கூட இடைப்படுகிறாராம். சொப்பனத்தின் மூலமாய் தாம் செய்ய போகிற மனுஷன் செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை அவனுடைய செவிக்கு சொப்பனத்தினூடாய் வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் சொப்பனம் தேவனாலே வருகிறது. எல்லா சொப்பனங்களும் தேவனால் வருகிறது அல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா சொப்பனங்களும் தொல்லையின் திரட்சினாலும் வருகிறது அல்ல. பரிசுத்த ஆவியானவராலும் தேவனாலும் தண்டனைக்கு நீங்களாக்க, ஆக்கினைக்கு நீங்களாக்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், தன் ஜீவனை பட்டய வெட்டுக்கு தப்புவிக்க, ஆத்துமாவை படுகொலிக்கும் ஜீவனை பட்டய குத்துக்கும் தப்புவிக்கிறதற்காக கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாய் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனபடினாலே எல்லா சொப்பனமும் தொல்லை திரட்சினால தான் வருது, எல்லா சொப்பனம் மாயை அப்படின்னு விட்டு விடாம சொப்பனங்களை கர்த்தர் அழிவுக்கு தப்பித்து கொள்ள, அழிவான பட்டய குத்துக்கு தப்பித்து கொள்ள, நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள, வழியை சீர்படுத்தி கொள்ள கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமை உண்டாவதாக. பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. சொப்பனம் கண்டு கலங்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சொப்பனத்திற்கு வியாக்கியானம் செய்வதற்கு கர்த்தர் ஒரு யோசிப்பை வைத்திருந்தார். அதனாலே தேசத்தின் மேல் வந்த பஞ்சத்திலிருந்து தேசம் தப்புவிக்கப்பட்டது. அதை தான் இங்கே யோபு சொல்லுகிறான். தாம் செய்ய போகிற காரியத்தை மனுஷனுக்கு கன நித்திரையை இறங்க பண்ணி அவன் படுக்கையில் அயர்ந்திருக்கையில் சொப்பனத்தில் மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று படிக்கிறோம். நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. சொப்பனத்தை மறந்துவிட்டான், ஆனால் கலக்கம் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கும் தேவன் தானியேலின் மூலமாக சொப்பனத்தை விளங்க பண்ணி ராஜ்யத்தின் மாற்றங்களை குறித்து தேவன் அவனோடு கூட பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எச்சரிக்கை அடையும்படி, பட்டய குத்துக்கு தப்பும்படி, நியாய தீர்ப்புக்கு தப்பும்படி, அழிவுக்கு தப்பும்படிக்கு சொப்பனங்களை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து படிக்கும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு 5 சொப்பனங்களை குறித்து நான் உங்களுக்கு ஒரு முன்னுரையை சொன்னேன். அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதல் சொப்பனத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனம். அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய
மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். அதற்கு முன்பாக அவள் கர்ப்பவதி ஆயிட்டாள் என்ற ஒரு செய்தி யோசேப்புக்கு போகிறது. இவனை குறித்து அவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மரியாளை குறித்து லூக்காவின் புஸ்தகத்திலே அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிருபை பெற்றவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீ, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, இன்னொரு பக்கம் ஒரு நீதிமானாகிய யோசேப்பு. நீதிமானாகிய யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் தள்ளிவிடலாம், ரகசியமாய் தள்ளிவிடலாம் சிந்திக்கும் போது அவன் கெட்டு போகாதபடி, அவன் தேவ தண்டனைக்கு நீங்கிக் கொள்ளும்படி சொப்பனம் பிறக்கிறது. அதனால்தான் இதற்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன், வாழ்க்கையை குறித்த சொப்பனம். யோசேப்பின் வாழ்க்கை குறித்த, மரியாளின் வாழ்க்கை குறித்த. ஒருவேளை யோசேப்பு மரியாளை தள்ளிவிட்டிருந்தால் மரியாளுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஐயத்தை நீக்கின, சந்தேகத்தை நீக்கின, மனதிலே உண்டான சஞ்சலத்தை நீக்கின சொப்பனத்தை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவு நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில் இருந்த ஐயங்களை நீக்கினது. அதனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே படிக்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெற்று அவன் முதற் பேரான குமாரனை பெறும் வரைக்கும் அவளை அறியாதிருந்தான் என்று லூக்கா சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியானால் தேவன் மாத்திரம் சொப்பனத்தின் மூலமாய் யோசேப்போடு கூட பேசாதிருந்திருப்பாரானால், யோசேப்பு கூட பேசாதிருந்திருப்பாரானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் ஜீவியத்திலே அவன் தவறி போயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனை குற்றப்படுத்துகிறவனாக மாறி போயிருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அவன் முதற் பேரான குமாரனை வெறும் வரைக்கும் அவன் என்ன செய்தானாம்? அறியாதிருந்தான். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருந்தாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, அப்படியானால் முதற் பேரான குமாரனை பெறுகிற வரைக்கும் அவன் மரியாளை அறியாதிருந்தான். அவன் சந்தேகப்படாமல் அவளை சேர்த்து கொண்டு அவளுக்கு வேண்டிய சகல பணிவிடைகளையும் செய்து இயேசு என்னும் இரட்சகரை இந்த பூமியில பிறக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் நன்மை செய்கிறவனாய் மாறினான். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தேயு 1 கடைசியிலே அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அப்படியானால் இந்த ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பாள் என்ற தீர்க்க தரிசனத்தை நினைத்திருப்பான். ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை நினைத்திருப்பான். மீகா சொன்ன தீர்க்க தரிசனங்களை நினைத்திருப்பான். இந்த சொப்பனத்தின் மூலம் அவனுடைய வாழ்க்கை தீர்க்க தரிசனங்களுக்கு நேராய் திருப்பப்பட்டு அந்த ஐயங்களை மாற்றி வாழ்க்கையை மாற்றின, வாழ்க்கை குறித்ததான ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொப்பனமாய் மாறிற்று. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் சொப்பனம் மூலமாய் பேசுவார். அதை நம்ம கேட்டு நம்முடைய ஜீவியத்தை திருத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை மாற்றுகிற சொப்பனமாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சொப்பனங்களும் மாயினால் வருகிறதல்ல, எல்லா சொப்பனங்களும் தொல்லையின் திரட்சியினால் வருகிறதல்ல. பரிசுத்த ஆவியானவராலும் தேவனாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற சொப்பனங்களை பெற்றுக்கொள்வோம். சொப்பனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். சவுல் சொல்லும்போது, அவர் என்னோடு கூட சொப்பனங்களினாலாவது தரிசனங்களினாலாவது ஏபோத்தினாலாவது அவர் என்னோடு கூட பேசவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பேசுகிறவர், சொப்பனத்தால் தரிசனத்தால் பேசுகிறவர். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்கு, எப்படி யோசேப்பின் வாழ்க்கை மாறினதோ மாற்றப்படும்படிக்கு நீதிமான் என்கிற பட்டம் அவனை விட்டு நீங்காமல் இருக்க கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனம் தந்தார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் பேச கேட்போம். எச்சரிக்கட்டும், வாழ்க்கை மாறட்டும். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, பின்பு அவர்கள் ஏரோதத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இங்கே பாலகனாகிய இயேசுவை பணிந்து கொள்ள வந்த சாஸ்திரிகளை குறித்து இங்கே படிக்கிறோம். அவர்கள் அறிவின் நிமித்தம் அவர்கள் அரண்மனைக்கு போனார்கள். அரண்மனையிலேயே ராஜா பிறப்பார் என்று. ஆனால் அங்கே ஒரு ராஜா இருக்கிறான், ஏரோது ராஜா. அவன் கலக்கம் அடைந்தான். இயேசு ஒரு ராஜா, யூதருக்கு ராஜாவாய் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்பதை கேட்டபோது கலக்கம் அடைந்தான். மீண்டுமாய் அவர்களை அனுப்பினான். நீங்கள் பிள்ளையை பணிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நானும் போய் அந்த பிள்ளையை பணிந்து கொள்வேன், அந்த ராஜாவை பணிந்து கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் போனார்கள், இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவை பணிந்தார்கள், இயேசுவுக்கு காணிக்கைகளை படைத்தார்கள். படைச்சிட்டு அவங்க தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கத்தில் வருகிறது தான் சொப்பனம். கர்த்தர் தூதனை கொண்டு சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பேசுகிறார்? நீங்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். நீங்கள் ஏரோதினிடத்திற்கு போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோதினிடத்திற்கு போக வேண்டாம். வழியை மாற்றின சொப்பனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே கர்த்தர் நம்ம போக வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார். சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். இந்த வழியாய் போ, இதை செய்யாதே, இந்த வழியில நட, இதை நீ செய் என்று சொப்பனத்தின் மூலம் பேசுவார். நாம் கேட்போம். அதுவே மெய்யான கிறிஸ்துமஸாய். கிறிஸ்துவை பார்த்தார்கள், படிந்தார்கள், படைத்தார்கள். மேல வசனத்திலே படிக்கிறோம். அதுபோல நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவை பார்க்க, பணிந்து கொள்ள, இயேசுக்கு காணிக்கைகளை படைக்கிற கிறிஸ்துமஸாய் மாற வேண்டுமானால் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை எச்சரித்து நடத்தட்டும். வேறே வழியாய் நம்மை நடத்தட்டும். அதோடு மாத்திரமல்ல, மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வஞ்சகன் எழும்பியிருக்கிறான். இந்த ஏரோது சாஸ்திரிகளாலே ஏமாற்றப்பட்டதை அறிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கொலை செய்ய அவன் எத்தனித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொலை செய்யும்படிக்கு அவன் 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 திட்டம் போடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். 2 வயசுக்கு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கொலை செய்தான். இப்பொழுது ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோசேப்போடு சொப்பனத்தில் பேசுகிறார். ஒரு வஞ்சகன் எழும்பியிருக்கிறான், பிள்ளையை கொலை செய்கிறவன் எழும்பியிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ எழுந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எழும்பி எகிப்துக்கு ஓடிப்போ, எகிப்துக்கு ஓடிப்போ. ஓசியாவில் படிக்கிறோம், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைப்பேன். இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக, இயேசுவை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் யோசேப்போடு பேசுகிறார். அதே போல யோசேப்பு ஏரோதுக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான்? எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போகிறான். யோசியாவில் படிக்கிறது போல, என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன், எகிப்திலிருந்து வரவழைத்தேன். தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் நிறைவேறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் வஞ்சக உலகத்திலிருந்து இயேசு தப்பி வைக்கப்படுகிறார், இயேசு காப்பாற்றப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஞ்சனையின் வலையிலே இயேசு சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, இயேசுவை கொன்று போடக்கூடாதபடிக்கு சொப்பனத்தின் மூலமாய் யோசேப்போடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில ஒரு மெய்யான கிறிஸ்துமஸ் என்றால் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து சாகக்கூடாது. இந்த நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி மரிக்க கூடாது. அதற்காக விரோதமாய் எழும்புகிற ஏரோதின் வல்லமைகள் இருக்கிறது. அந்த வல்லமைகளை நாம் பகுத்தறியும்படிக்கு நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாய், நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை கொலை செய்யும்படியாய்
நமக்கு விரோதமாய் போராடுகிற அந்த ஆவிகளை கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் நமக்கு காண்பிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு வரப்போகிற சூழ்ச்சிகள், நமக்கு வரப்போகிற வஞ்சனை, இந்த உலகம் வஞ்சனையான உலகம். இதைதான் பக்தன் சொல்கிறான், வஞ்சனை யானை பார்த்தலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமா, வஞ்சனை யானை பார்த்தலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமா, வாஞ்சித்திடனே மோசமான இப்பார்த்தலத்தை, வாஞ்சித்திடனே மோசமான இப்பார்த்தலத்தை. இது உலகம், சத்துரு, ஏரோதை போன்ற வல்லமைகள் நம்மை வீழ்த்தும்படியாய், வஞ்சிக்கும்படியாய் விரோதமாயிருக்கிறது. இவைகளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு சொப்பனங்களாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சொப்பனத்தை பெற்று எச்சரிப்பு அடைவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, நான்காவதாக வல்லவரின் சொப்பனம் என்று சொல்லுவேன். 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது வல்லமையின் சொப்பனம். ட்ரீம் ஆஃப் பவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். வல்லமையின் சொப்பனம். பிள்ளையை பிராணனை வாங்க தேடினவன் இறந்து போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். வல்லமையின் சொப்பனம். நமக்கு இயேசுவுக்கு விரோதமாய், இயேசுவின் குழந்தை பருவத்திலே அழித்து போட நினைத்த ஏரோது, கர்த்தர் ஸ்தோத்திரம், மரித்து போனான். இது வல்லமையின் சொப்பனம் என்று நான் சொல்லுவேன். அந்த சொப்பனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எகிப்திலிருந்து எழும்பி நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிக்கிட்டு போ. அப்படியே சொப்பனம் உண்டான போது இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஒரு பக்கம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், இன்னொரு பக்கம் சொப்பனத்தின் மூலம் வழி நடத்தப்படுகிறான். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நீங்களும் நானும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்க்கையை குறித்த சொப்பனங்களோடு எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. 2வது, நாங்கள் சரியான வழியில நடக்க சொப்பனங்கள் மூலம் எங்களை நடத்தும் ஆண்டவரே. வஞ்சனைக்கு தப்பித்துக் கொள்ளுகிற சொப்பனங்களை தாரும் ஆண்டவரே. 4வதாக, வல்லமையின் சொப்பனம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமையில் மரித்து போனதை காண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறவர்களாயிருப்போம். கடைசியாக, பிள்ளையை வளர்க்கக்கூடிய சொப்பனத்தை தேவன் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம், 23வது வசனத்திலே, 23ஆம் வசனம் பாருங்கள். நாசரேத் என்னும் ஊரிலே வாசம் பண்ணினான். நசரேன் எனப்படுவார் என்ற தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்திலே, ஆகிலும் அர்கெலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நாசரேத் ஊரிலே அவர் வாசம் பண்ணுகிறதுனாலே நசரேயன் எனப்படுவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற கர்த்தர் அவன் பிள்ளை வளர்ப்பதற்கு குறித்த, நாசரேத்தில் உள்ள வளர்ந்து நசரேயன் என்று அழைக்கப்படுவார். அப்படியானால் பிள்ளையை வளர்க்க வேண்டிய, எங்கே வளர்க்க வேணும், எப்படி வளர்க்க வேணும், அதை சொல்லிக் கொடுக்கிறார் சொப்பனத்தின் மூலமாய். பிரசங்கி 10:6 என்று நினைக்கிறேன். 6:10 படிக்கும்போது, பிறக்கு முன்னே பேரிடப்படுகிறார்களாம், பிறக்கு முன்னே பேரிடப்படுகிறவர்கள் என்று அங்கே பிரசங்கி சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பேரிடப்படுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கிற நம்ம எல்லாரும் நம்ம தோன்றதுக்கு முன்னமே, பிறக்கிறதுக்கு முன்னமே பேரிடப்படுகிறானாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் படிக்கும்போது, நாம் குடியிருக்க வேண்டிய எல்லைகளையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். நம்ம எந்த ஊரில் குடியிருக்கணும், எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை குறித்து குடியிருப்பின் எல்லைகளை முன்குறித்து வைத்திருக்கிறாராம். 17ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 26ஆம் வசனத்திலே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி
பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் முன்குறித்திருக்கிறார். நம்ம எங்க வாசம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லையை, அந்த இடத்தை குறித்து வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்ம பிறக்கும் முன்னே பெயரிடப்படுகிறோம். என்ன பெயர் வைக்கணுங்கிறதையும் கூட கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை தியானிக்கும் போது இயேசுவின் வாழ்க்கையிலையும் கூட அவர் நாசரேத்தூரிலே வளர்ந்தார். நசரேயன் எனப்படுவார். அந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு நாசரேத்தூருக்கு கொண்டு போகப்பட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் கேட்போம், ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற சொப்பனம் இந்த கிறிஸ்துமஸ்ல எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களோட வழியை மாற்றுகிற, கர்த்தருக்கு நேராய் நடக்கிற வழியை மாற்றுகிற சொப்பனம் எங்களுக்குள்ள உருவாகட்டும். வஞ்சனைக்கு நீங்களாக்குகிற சொப்பனம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். வல்லவரின் சொப்பனம் எங்களுக்குள்ள வரட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை கர்த்தாவே, நாங்கள் எப்படி எங்கே ஜீவிக்கணும், எங்கே இருக்கணும், அதை குறித்த சொப்பனத்தின் மூலமாய் இடைபடும் ஆண்டவரே என்று கேட்போம். இப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து இந்த கிறிஸ்துமஸ் நாம் வாழ வேண்டிய நல்ல வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற கிறிஸ்துமஸை மாற ஜெபிப்போம். கர்த்தருக்கையில ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்துமஸை எங்களை தந்து ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸும் சொப்பனங்களும் என்கிற செய்தியை கேட்க உதவி செய்தீர். எங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவரே, எங்களோட வழியை மாற்றுகிற ஆண்டவரே, எங்களுடைய வல்லவரின் சொப்பனங்கள் ஆண்டவரே, தேவரீர் வளர்ச்சி செய்வதற்கான சொப்பனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உருவாக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட பேசும். சொப்பனம் தரிசனம் மூலமாக எங்களோடு பேசி எங்களை நடத்தும். கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு விசை கூட உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன்.